உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அழைத்து செல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். உனக்கோர் கிரீடம் உண்டு. அந்த கிரீடம் எப்பேற்பட்ட கிரீடம் என்றால் அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்று பரிசுத்த வேதம் பல வசனங்கள் வழியாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 வாசிக்கும் பொழுது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த 5 காரியங்களை பாருங்க. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கிரீடத்தை நழுவ விட்டால், தவற விட்டால், தொலைத்து விட்டால், இழந்து விட்டால், அழித்து விட்டால், விற்று விட்டால் அதற்கு நான் தான் முழு பொறுப்பு. எப்படி கிரீடம் இருக்கும்? கணவன் என்ற கிரீடம், மனைவி என்ற கிரீடம், பிள்ளைகள் என்ற கிரீடம், பெற்றோர் என்ற கிரீடம், முதலாளி என்ற ஒரு கிரீடம், தொழிலாளி என்ற ஒரு கிரீடம், போதகர், சுவிசேஷகர், ஊழியர், அப்போஸ்தலர் என்ற ஒரு கிரீடம், விசுவாசி என்ற ஒரு கிரீடம், கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு கிரீடம், நான் ஒரு இந்திய பிரஜை என்ற ஒரு கிரீடம். ஹல்லேலூயா! அந்த கிரீடம் சொல்லும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அதான் உண்மை. இப்ப கணவன் என்ற கிரீடத்தை இழந்து போகவே கூடாது. கணவன் கணவனாய் நடந்து கொள்ள வேண்டும். மனைவி இடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து தன் சொந்த சரீரம் போல பாவித்து நினைத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறவனாக, குடும்பத்திற்காக உழைக்கிறவனாக, குடும்ப தலைவனாக கணவன் என்ற கிரீடத்தை இழந்து போகாமல் நடந்து கொள்ள வேண்டும். சில வீட்டுல கணவன் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இல்லைங்களா, ஒரு செக்யூரிட்டி மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி தலைக்கணக்கா வச்சிருப்பாங்க. அது அல்ல. நீ கணவன் என்ற கிரீடத்திலே நிலைத்து நில். மனைவி என்ற கிரீடம். இப்ப மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப கணவன் ஏதோ கேட்கிறாருன்னா உடனே மனைவி அவருக்கு சேவை செய்யற மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் சர்வெண்ட்டை சொல்லி அனுப்பக்கூடாது. ஒரு காஃபி கேட்கிறாரு, டீ கேட்க ஏதோ உடனே சர்வெண்ட் போய் கொடுமா அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும். ஒரு நாள் ஒரு இடத்துல நடந்த உண்மை சம்பவம் என்ன தெரியுங்களா? இதை போலதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் சர்வெண்ட்டை தான் அனுப்புவாங்க. ஒரு நாள் அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. போயிட்டு திரும்பி வருமா பார்த்தா அவரு சர்வெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு. என்னவா? வீட்டுக்கார அம்மாவா. முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில மனைவி என்ற கிரீடத்தை நீ இழந்து போகாதே. பிள்ளைகள் என்ற கிரீடம், அதை சரியாய் ஒழுங்காய் அழகாய் பயன்படுத்த வேண்டும். ஆனா நம்ம அதை இழந்து போறோம் பாருங்களேன். நம்மளுக்கு அடிக்கடி பைபிள்ல வாசிக்கிற ஒரு வேத பகுதி உண்டு இல்லையா? கெட்ட குமாரன் எப்படி இழந்து போனா? தகப்பன் அவனை கண்டித்து வளர்த்திருப்பாரோ, ஒருவேளை அடிக்காம விட்டுருப்பாரோ, பணத்தை கேட்டவன கொடுத்துட்டாரோ, எடுத்துக்கொண்டு போய் தொலைத்து விட்டு மீண்டும் அதே வீட்டுல வேலைக்காரனா இருக்கக்கூட தகுதி இல்லை என்று சொல்லி வந்தவனை அன்பாய் வரவேற்ற தகப்பன் என்ற ஒரு கிரீடம். பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்துட்டான். ஆனால் அவர் விடவில்லை. தகப்பன் என்ற ஒரு கிரீடம். எவ்வளவு உன்னதமான அந்த கிரீடம். நாம் அதையெல்லாம் எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசி என்ற ஒரு கிரீடம். இந்த சபை சமுதாயத்துல நம்மை உலகம் முழுவதுமே பார்க்கிறார்கள். நம்முடைய வார்த்தையை பார்க்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள், நம்ம நடை உடை பேச்சை பார்க்கிறார்கள். நம்முடைய வார்த்தை வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளுமே நாம் நடக்கிற எல்லாவற்றுமே ஒரு சுவிசேஷமாக மாற வேண்டும் அல்லவா? நீ ஒரு நடமாடும் சுவிசேஷம் என்பதை மறந்து போகவே கூடாது. அப்படி என்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா கிரீடங்கள் பாருங்களேன், எப்படி எழுந்து போகிறோம்? ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பசி மயக்கம், உலக மயக்கம், ஐஸ்வர்ய மயக்கம். இதை குறித்து வேதாகம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 4:3, 4:5, 4:6 வாசிக்கும் பொழுது பலவிதமான சோதனைகள், சூழ்ச்சிகள் நம்மை நெருங்கும் பொழுது, நெருக்கி அமுக்கும் பொழுது உடனடியாய் கிரீடத்தை இழந்து போகிறோம். இந்த அற்புதமான நாளிலே கர்த்தர் உனக்காய் கொடுத்த கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்ள இன்றே கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய மேன்மையான அபிஷேகம், ஆசீர்வாதம் நிறைந்த அந்த கிரீடத்திற்காக நன்றி. தக்க வைத்துக் கொள்ள, அதை பாதுகாத்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. இன்று முதல் கர்த்தாவே, அந்த கிரீடம் என்றும் எப்பொழுதும் சாட்சியா இருக்கட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர் திறந்த நாமத்தினால தேவனதை செய்யும்படியா நம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.